கொண்டு போயிட்டியா? டெல்லிக்கு போங்கண்ணே. இப்போ வந்து 15 ரொம்ப கம்மியான அளவு தான் வரும் நானே. ஆமாம், இப்போ தான் தொடங்கியிருக்கு. இது ரொம்ப உயரமான பணம் தானே? இது 70-80 அடி இருக்குமா? இதில் ஊற்ற போறீங்களா? இல்லை, 5 போங்க. சரி, பெரிய பனையும் அதிகமாக இருக்கானே நீங்கள் ஏறுறது? ஆமாம், ஊட இருக்கும். கவர்மெண்ட்ல இருந்தாக்கா சங்கத்தில் தெரியலையாக்கா? கறி வெட்டிடுறேன் இப்பதான் இதுங்கிறனா. ஆமாக்கா. இந்த வருஷத்தோட முதல் 15 செடியே நம்ம கிடைக்குங்க. இப்போ சுட வச்சு காய்ச்சுற மாதிரி இருக்காக்கா இல்லை ஒரே நாள்? ஒரே மக்களே, 2026ஓட முதல் 15 முந்தலில் சாப்பிட்றேன். ராமநாதபுரம் மாவட்டம்
சாயல்குடியிலேருந்து ஒரு 10-15 தூரத்தில் இருக்கக்கூடிய முந்தல்ங்கிற கிராமத்தில் அந்தோணிராஜ் அண்ணன் இந்த ரோட்டு ஓரத்தில் அவங்களோட இன்னைக்கு பதநீர் சீசன் வந்து இந்த பகுதியில் தான் பணம் சீவுறாங்க. அவங்களோட விடுதியில் 2026 முதல் ஆண்டு பதநீர் குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. காளி கோயில் ஸ்டாப். காளி கோயில் ஸ்டாப்பா? சரி, கொஞ்சமாக குடிங்க குடிங்க பையன். அதுவும் பணம் வலையில் பட்டை பிடிச்சி சாப்பிட்றோம். சீசனில் வந்தீங்கன்னா நுங்கு கிடைக்கும். மாம்பழம் இது சீசனில் வந்தீங்கன்னா இப்போ எங்கள் விடுதியில் காய்ச்சிட்டு ஊருக்கு கிளம்பிடுங்களாக்கா? ஆமாம், வீட்டுக்கு பக்கம்னால போய் இங்கே வர்ற வழியில் இதுலேயே வந்துருப்பியே. இங்கிட்ட இருந்து வரோம். வந்துடும் கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டு. அக்கா போதுங்க. அக்கா இது வந்து அன்னன்னைக்கே காய்ச்சிருவீங்க. இப்போ ஓரளவுக்கு பதநீர் வர ஆரம்பிச்சிருச்சுங்களா? இப்போ ரொம்ப குறைவாக வரும்போதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய்ச்சுவீங்களா? அது ஆடி ஆவணியில். இப்போ நல்ல கருப்பட்டி ரொம்ப டேஸ்ட்டாக வர்றது எந்த காலகட்டம்? அதான் இப்போ தான் பங்குனி சித்திரை கொஞ்சம் கற்பாயிரும் கைனி கொஞ்சம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? சரியான பதம் எடுத்தா நல்ல கலரா வருமா? ஆமா. நெருப்பு அதிகமா கூடிருச்சுன்னா கொஞ்சம் கருப்பாயிரும், கரைஞ்சாயிரும். இப்போ அக்கா இப்போ மண் வாக பொறுத்தும் பதனி மாறுமா? இப்போ நம்ம பகுதி கடற்கரை காத்து சைஸ்னா, ஆனா இதுல வந்து நமக்கு பைன் வந்து ரொம்ப தண்ணியா தான் இருக்கும். 4 வடம் ஊத்துனாதான் ஒரு வட்டம் 10 கிலோ வரும். இது வந்து காத்தடி பக்கத்துல இந்த காத்தை பொறுத்த அளவுல ஒவ்வொரு காத்துக்கும் மாறிக்கிடும் பைன். கூடும் குறையும். பைனி வந்து சளிச்சும் போயிடும். அதுக்கு காரணமே காத்து தான். ஆமா, காத்தை பொறுத்து. இன்னொன்று நீங்கள் கடற்கரை பகுதியில் இருக்கிறதுனால இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற எங்கள் ஊர் வேம்பார் சைடு இப்படின்னா நல்லா இனிப்பாக இருக்கும். மணல் காடை பொறுத்து மாறும். இந்த பூப்பாண்டியாரம் சொல்கிறாங்கள அங்கே செவக்காட்டு பகுதியில் 2 வடம் ஊற்றினா 1 வட்டம் அந்த மாதிரி இருக்கும். இது நமக்கு 4 வடம் மூஞ்சி கழுகுற மாதிரி கழுகலாம்ல. தண்ணி பச்சை தண்ணி மாதிரி தானே இருக்கு. பிசு பிசுப்பாக இருக்காது. இப்போ கூட கொஞ்சம் பிசு பிசுமா இருக்கும். இன்னும் சித்திரை மாதம்லாம் பச்சை தண்ணியாக தான் இருக்கும் பைனி போட. இப்போ கடற்கரை பகுதியில் ஒரு மாதிரியும் மற்ற வேற பகுதியில் சிவக்காட்டு பகுதியில் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா கூப்பனியாக இருக்கும். அது இதை விட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வீட்டில் வந்து வச்சுக்கிறேன். அழுகாமல் இரு.